உடனுக்குடன் நேரலை செய்தி. பெரம்பலூரில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது டிப்பர் லாரி மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் அது குறித்து பார்த்து வருகிறோம். டிப்பர் லாரி மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், பெரம்பலூர்ல அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காயமடைந்தவர்களின் நிலை தற்போது என்ன? நிச்சயம் பூர்ணிமா, திருச்சி பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில இன்று நடைபெற்ற சாலை விபத்துல 6க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அதாவது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜல்லி ஏற்றுவதற்காக ஆலத்தூர் பகுதியில உள்ள கிரசருக்காக வந்திருக்காங்க. இந்த டிப்பர் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து ஆலத்தூர் பகுதிக்கு வந்த பொழுது தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையிலிருந்து மாற்றுப்பாதைக்கு குறுக்கு பாதை செல்லும் பொழுது சபரிமலையிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற கார் மீது மோதியதில் கார் அடுத்த சென்னையிலிருந்து சென்னை திசையில மாற்றுப்பாதைக்கு திருப்பிவிடப்பட்ட நிலையில ஆலத்தூர் கேட்ட இருவர் பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவருக்கு மோதியதில் தொடர்ந்து அடுத்தடுத்த வாகனத்தில் மோதியதில் 7க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதே ஊர் பகுதியை சேர்ந்த இருவர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீதர்.